குடும்பம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா பட்டிமன்றம் நடுக்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நடுக்குப்பம் ஊராட்சியில் சித்தார்த்த சமூக நல அறக்கட்டளை மற்றும் அயோத்திதாசர் அம்பேத்கர் பல்நோக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் இணைந்து பட்டிமன்றம் நடத்தியது. இந்த பட்டிமன்றத்திற்கு அறக்கட்டளை நிறுவனர் தசரதன் தலைமை தாங்கினார். ஆசிலா தசரதன் அனைவரையும் வரவேற்றார். பாட்டு செல்வர் தமிழரசன் தலைமையில் குடும்பம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. ஆண்களே என்ற அணியில் நல்லாசிரியர்கள் ரஷினா, தேன்மொழி, சோபியா, மேரி, பெண்களே என்ற அணியில் சிவகுமார், ஏழுமலை, ராமஜெயம் ஆகியோர் வாதிட்டனர். குடும்பம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக விளம்புபவர்கள் பெண்களே என்று நடுவர் தீர்ப்பளித்தார். தின நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ப்பதில் நாடும் நலம் பெறலாம். உதட்டோறும் வழிகின்ற எச்சில் வழி பேசுகின்ற அம்மா என்று சொல்லி முதன்மொழி வாய்மொழி உச்சரிக்கும் தேன்மொழி தமிழ் என்பதால் அதுவே என் தாய்மொழி. அழைத்து விட்டார்கள் பேசிவிட்டு போவோம் என்று அமர்ந்துள்ள எதிரணியினருக்கும் பெண்களுக்கு சொத்துரிமைக்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார், அதை கொள்கையாக்கியவர் அறிஞர் அண்ணா, சட்டமாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தற்பொழுது பள்ளி படித்து முடித்து கல்லூரி செல்ல முடியாத பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஒரு குழந்தை திருவிழாக்கு செல்கிறது. தன் தந்தையிடம் சொல்கிறது, அப்பா எனக்கு சாமி தெரியவில்லை என்று. உடனே தன் தோளில் ஏற்று சாமியை காண்பித்தார். அந்த குழந்தைக்கு தெரியவில்லை தான் ஏறி அமர்ந்திருப்பது ஒரு சாமியின் மீது என்று. நல்லதொரு பாதையை தேர்ந்தெடுத்து நமக்கெல்லாம் வழிகாட்டிய சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சமைத்து அந்த குழந்தைகளை தயார் செய்து குழந்தைகளை பள்ளி பாடசாலைக்கு அனுப்பி அவ்வைக்கு கொடுத்த கனி நெல்லி. அவ்வைக்கு கனி கொடுத்தது யாரு நடுவர் அவர்களே? அவ்வைக்கு கனி கொடுத்தது நெல்லி. மகற்கிடையே அழகு இல்லை என்பதனால் ஒன்புலவர் தொன்புகழ் சேர் தன்னை வாழ்த்துகிறேன். தமிழ் குறைந்தது ஒரு 20 நிமிடம் கொடுத்தாங்க. அந்த அளவிலே